சூரிய குடும்பத்துடைய ஒரு மிகப்பெரிய ஒரு யூனிக்கான ஒரு பிளேஸ்னால் நம்ம ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டை சொல்லலாம். ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. நம்மளுடைய சூரியனை சுற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டைன்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக ஒரு சின்ன பேச்சு வருது. இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டில் இருக்கக்கூடிய பல பொருட்கள் அதோடைய வேகத்தை குறைக்குது. அதாவது அது சுற்றக்கூடிய வேகம் கம்மியாகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் அதுக்கான சான்சஸ் இருக்கா? ஒருவேளை அது சடனாக நின்றுச்சுன்னா அது என்ன ஆகும்? ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த கற்பனையான சின்ன விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நான் உங்கள் எல்பிகே, இது செனித் ஆஃப் சயின்ஸ். முதல்ல கோடிக்கணக்கான டாக்குமெண்ட்ரிஸ், புதிய இன்சைட்ஸ் எல்லாமே நமக்கு சொல்கிற ஒரு உண்மை. ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் சூரியனுக்கு சுமார் 2.2 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்லேருந்து 3.2 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்க்கு இடையில இருக்குது. ஒரு ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்ஸ் அப்படின்னா சூரியனுக்கு பூமிக்கும் இருக்கக்கூடிய ஒரு சராசரி தூரம். அதாவது இந்த இடம் சூரியனுக்கு பூமிக்கும் இருக்கக்கூடிய தூரத்தை விட 2 மடங்கு தூரம் அதிகம். முதல் 3 மடங்கு தூரம் அதோடைய இன்னர் ரீஜியன். இதோடைய அகலம் சுமார் 1.1லிருந்து 1.9 மில்லியன் கிலோமீட்டர் வரைக்கும் பரவி இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய இடம்தான். இந்த இடத்துல சில வெவ்வேறு விஷயங்கள் இருக்குது. இது ஒவ்வொன்றும் கொஞ்சம் யூனிக்கான ஒரு பொருட்கள் தான். சில பிளானட்ஸ்ன்னு சொல்லலாம், சில சந்திரன்னு சொல்லலாம், சில டுவார்ஃப் பிளானட்னு சொல்லலாம். ஸோ இதில் முக்கியமான ஒன்று சீரியஸ். சுமார் 940 கிலோமீட்டர் டயாமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விண்வெளி பொருள். இது நம்ம பிளானட்னு சொல்லலாம். இன்னொன்று வெஸ்டா, சுமார் 525 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்குது. அடுத்தது பேலஸ், இது கொஞ்சம் பெருசு தான். இதோட அப்ராக்சிமேட் சைஸ் இதை விட ரொம்ப ரொம்ப கம்மி தான். இங்கே நம்ம கால்குலேஷன் பண்ணது இது மட்டும்தான். இதில் நம்ம கால்குலேஷன் பண்ணாதது கூட ரொம்ப அதிகமாக இருக்குது. சுமார் 1.2 மில்லியன் அளவு ஆஸ்ட்ராய்ட்ஸ் இதில் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஆனால் உண்மையான தொகை சில துகள்கள்லேருந்து அது மிகப்பெரிய பில்டிங்ஸ் வரைக்கும் நம்ம சேர்த்தோம்னா கோடிகளையே தாண்டும். மொத்தத்தில் இதோடைய மேஸ் இங்கே நம்ம இர்ரெகுலராக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே சேர்த்தாலும் அது பூமிக்கும் சந்திரனுக்கும் 3% மட்டும் தான் மேஸ் இருக்கும். அதாவது முழு பெல்ட் ஒரு மிகப்பெரிய கோளை உருவாக்க முடியாது. ஆனால் நம்பர்ஸ் மட்டும்தான் எல்லாத்தையுமே சொல்லுதானா? இல்லை. இங்கே சில பொருட்கள் இருக்குது. இதோடைய காம்போசிஷன், இது ஹிஸ்ட்ரியை அதுக்குள்ளே வச்சுருக்கலாம். இதில் சில பொருட்கள் இரும்புனாலேயும் நிக்கல்னாலேயும் ஆகிருக்கு. சில சிமெண்ட் மாதிரியான ராக்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இன்னும் சில இதில் தண்ணியும் நீர் பனியுமே அதிகமாக இருக்கலாம். இப்போது ஒரு முக்கியமான கேள்வி, இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் எப்படி மூவ் ஆகுது? இது ஆர்பிட்டல் ஸ்பீட் எவ்வளோ இருக்குது? ஆஸ்ட்ராய்ட்ஸுடைய சராசரி ஆர்பிட்டல் ஸ்பீட் ஒரு செகண்டுக்கு கிட்டத்தட்ட 17லிருந்து 25 கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்தில் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப வேகமாக இருக்கலாம். ஆனால் நம்ம பூமிக்கு சுற்றக்கூடிய வேகத்தை விட பல மடங்கு கம்மி. இது ஒவ்வொன்றும் சூரியனை சுற்றும் போது அதோடைய ஆர்பிட் எலிப்டிக்கலாகவும் சில இர்ரெகுலராகவும் இருக்கலாம். எழுத்துக்கு பக்கத்தில் வர்றதுனால ஏதாவது சில நேரம் இது நம்ம பூமிக்கு பக்கத்தில் வரலாம். இதை நம்ம நியர் எர்த் ஆஸ்ட்ராய்டுன்னு சொல்லுவோம். இப்போது நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த எல்லா ராக்ஸுமே எப்போ உருவாயிருக்கலாம்? சுமார் 4.56 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி நம்ம சூரிய குடும்பம் ஒரு மேகமாக இருந்திருக்கு. இதை நம்ம சோலார் நெபுலான்னு சொல்லுவோம். கேஸ், டஸ்ட், ஐஸ் எல்லாமே ஒரு சோலார் நெபுலா அப்படின்ற ஒரு அட்ரஸில் வரும். இந்த க்ளவுட்ஸில் சின்ன சின்ன துகள்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒரு பிளானட்டாக மாறி இருக்கு. ஆனால் சில பிளானட்டாக மாற முடியாமல் இருந்திருக்கு இல்லையா? இதை தான் இந்த ராக்ஸை, அதாவது இந்த கற்களை நம்ம சொல்லுவோம். ஆனால் இடம் ஒன்று தான் இருக்குது. மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடம் இங்கே ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக நடந்திருக்கு. ஜூபிட்டர் வளர்ந்துருச்சு, அதோடைய கிராவிடேஷன் ஃபீல்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை ஒன்று சேர்க்காமல் அதுக்குள்ளே அது இழுக்குது அல்லது அதோடைய ஆக்டிவிட்டியை இது தடைப்படுத்துது. இதனால் இந்த இடம் ஒரு ஃபெயில்டு பிளானட் ஏரியாவாக இருக்குது. பல தடவை மோதல்கள் நடந்து சில பொருட்கள் கம்பைன் ஆகி சில அமைதியாக உடஞ்சி அதில் சில ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டில் இன்னுமே சரியாக உருவாக முடியாத அளவுக்கு இருக்குது. அவ்வளோ சுலபமாக முடிய வேண்டிய ஜூபிட்டர்
அது தடுத்துருக்குன்றத நம்ம கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணியே ஆகணும். அதனால தான் இந்த இடம் ஒரு டெப்ரிஸ் பெல்ட் மாதிரி இருக்குது. இன்னொரு முக்கியமான காரணம் கொல்யூஷன் தான். பெரிய இடைவெளியில் இங்கே இருக்கக்கூடிய ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாமே தனக்குள்ளே தானே அது ஒன்றுக்கொன்று அதுவே மோதி சில சரியான உருவாக்கக்கூடாத ஒரு காரணத்தை அதுவே உருவாக்கிடுச்சு. சில பொருட்கள் அவுட்டர் சோலார் சிஸ்டம்லேயும் சில பொருட்கள் இன்னர் சோலார் சிஸ்டத்துலேயும் இருக்குது. நமக்கு தெரிஞ்சு இந்த பெல்ட் ஒரு டெப்ரிஸ் பூல் மாதிரி. ஆனால் அது ரொம்ப மோசமாக பரவாமல் கொஞ்சம் கரெக்டான ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுக்கான காரணம் அதோடைய ஸ்டெபிலிட்டி. இதோடைய ஃபிசிக்ஸை கொஞ்சம் பார்க்கலாம். கெப்லர்ஸ்லாம் சொல்கிறது, சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதோடைய வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது அதோடைய சுற்றக்கூடிய வேகமாக இருக்கட்டும் அல்லது தன்னைத்தானே சுற்றக்கூடிய வேகமாக இருக்கட்டும், அது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் பெல்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே தன்னுடைய ஓன் ஆர்பிட்டல் ஸ்பீடை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே பின்பற்றும். அதோட முக்கியமான ஒரு ஆக்டர் ஜூபிட்டர். ஜூபிட்டருடைய கிராவிடேஷன் ஃபீல்ட் அந்த பெல்ட்டுக்கான ஒரு மிகப்பெரிய ரோலை கொடுக்குது. ஒரே நேரத்தில் அது சூரியனுடைய கிராவிட்டிக்கும் அதே மாதிரி இந்த ஜூபிட்டருடைய கிராவிட்டிக்கும் நடுவில் சண்டை போடக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. ஜூபிட்டருடைய புல் காரணமாக சில ஆர்பிட்டில் அது ரீசோனேட் ஆகுது. அதுவே தான் இந்த கிர்க்விட் கேப்ஸ் மாதிரியான இந்த பெல்ட்டை நம்ம பார்க்கக்கூடிய அந்த கேப்ஸ். ஒன்றுமே இல்லாத அந்த ரீஜியன்ஸ் அங்கே ஒரு முக்கியமான ஒரு ரோல்ஸை உண்டாக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 3:1 ரீசோன்ஸ் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்ட்ஸில் ஒன்று ஆர்பிட்டல் பீரியட் சுமார் 1/3 இருக்கும். ஜூபிட்டருடைய பீரியடை ஒப்பிடும்போது இந்த ரீசோனஸ் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்டுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியாக இல்லாமல் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை விட்டு விலகி இது ஆர்பிட்டுக்கு போயிடும். இதுதான் இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டை முழுமையாக உறுதியாக வைக்க வெவ்வேறு கிராவிடேஷன் பேலன்சிங்காக இருக்குது. ஸோ இந்த ஆர்பிட்டல் ஸ்பீட் அப்படின்றது ஜூபிட்டருடைய புல் காரணமாகவும் சில நேரம் சேட்டனுடைய பிளானட்ஸுடைய அதோடைய ரோலாகவும் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம எர்த்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இம்மீடியட் த்ரெட்ஸாகவும் வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இல்லாமல் இருக்குது. அதாவது அங்கே இருக்கக்கூடிய பல பொருட்கள் இந்த ஜூபிட்டர் இழுத்துக்கிறனால நம்ம பூமிக்கு அந்த கற்கள் வர்றதில்லை. இப்போ நம்ம ஒரு சின்ன இமேஜினேஷனை பண்ணுவோம். இந்த மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்டு பெல்ட் அதில் இருக்கக்கூடிய கற்கள் எல்லாமே திடீர்னு அதோடைய ஆர்பிட்டல் ஸ்பீடை நிப்பாட்டிட்டு அது சுத்தமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஃபிசிக்ஸ் இதை வேறு மாதிரி சொல்லுது. நியூட்டன்ஸோடைய எல்லா ஆர்பிட்டல் மோஷன் அப்படின்றது ஒரு சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் அப்படின்றத சொல்லுது. அதாவது அட்ராக்ஷன் இந்த கிராவிட்டி அப்படின்றதையும் இனர்ஷியா இதோடைய வெலாசிட்டி இந்த ரெண்டுக்கும் சமநிலையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஒருவேளை இதோடைய ஸ்பீட் கம்மியாகுச்சுன்னா இனர்ஷியா குறையும், இதோடைய அட்ராக்ஷன் டாமினண்ட் ஆகும். அதனால் சூரியனுடைய ஈர்ப்புனால் அது சூரியனை நோக்கி ரொம்ப வேகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில சூரியனுடைய ஒரு மிகப்பெரிய கிராவிட்டிக்குள்ளாகி சூரியனை நோக்கி போகும், நேராக சூரியனை நோக்கி உள்ளே விழும். அங்கே இருக்கக்கூடிய கொரோனாவுக்குள்ளே விழுந்து அது சாம்பலாகும். இன்னும் சில ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாமே ஜூபிட்டருக்குள்ளே விழுகும். ஜூபிட்டர் அதோடைய மேஸ் காரணமாக அதோடைய எனர்ஜியை அப்சர்வ் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் அப்படின்றது ஜூபிட்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்காது. ஏன்னா அது பல ஆஸ்ட்ராய்ட்ஸை உள்ளே இழுத்துருக்கு. சில ஆப்ஜெக்ட் ஆர்பிட்டல் இன்ட்ராக்ஷனில் இருந்து கொஞ்சம் மாறி நம்மளுடைய சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே போகலாம். ஆனால் ஒரு மிகப்பெரிய த்ரெட் என்னன்னா எர்த்தை இது கிராஸ் பண்ணலாம். நம்ம எர்த் கிராஸ் ஃப்ராக்ஷன் அப்படின்றது வேகத்தை குறைக்கும் போது இந்த பெல்ட்டிலிருந்து சில பொருட்கள் எக்ஸென்ட்ரிக் ஆர்பிட்டில் மாறி எர்த்துடைய பாதையை இது கடக்கலாம். அதாவது நம்ம நியர் எர்த் ஆப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு பொருளாக நம்ம அதிகமாக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம ரியல் ஸ்கேல் நம்பர்ஸை கொஞ்சம் நினச்சி பார்க்கலாம். ஒரு 10 கிலோமீட்டர் அளவிலான ராக் ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை உண்டாக்கி நம்மளுடைய முன்னாடி வாழ்ந்த டைனோசர் இனத்தை ஒட்டு மொத்தமாக அழிச்சுது. ஆனால் இந்த பெல்ட்டில் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் அளவு இருக்கக்கூடிய பாறைகள் அதிகமாக இருக்கிறத பார்த்துருக்கோம். அது டைரெக்டாக நம்ம பூமியில் விழுந்துச்சுன்னா அது பூமிக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கலாம். இதன் காரணமாக பூமியில் ஃபயர் ஸ்ட்ரோம்ஸ் உருவாகும். அட்மாஸ்ஃபியரில் நீண்ட காலம் தங்குறதுனால சன்லைட் நம்ம பூமிக்குள்ளே வராமல் இருக்கும். பூமி அதிகமாக கூலிங் ஆகலாம். அக்ரிகல்ச்சர் இதனால் கொலாப்ஸ் ஆகலாம். ஸோ மிகப்பெரிய அழிவு இதன் காரணமாக உருவாகலாம். பட் இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட் ஒரு ஃபெயில்டு பிளானட் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். இந்த சைலண்ட் கிராவியட்
அது நம்முடைய சத்தமில்லாத நம்மளை சுற்றக்கூடிய ஒரு அதிசயம். அதோடைய வேகம், அதோடைய பேலன்ஸ் எல்லாமே நம்மளுடைய சர்வைவலுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஒருவேளை நம்மளுடைய பூமியில் நீர் உருவாகிறதுக்கான காரணம் ஒரு மூலப்பொருள் அங்கேருந்து வந்திருக்கலாம். நம்மளுடைய உயிர்கள் உருவாகிறதுக்கான ஒரு மூல காரணம் அங்கேருந்து கூட வந்திருக்கலாம். ஸோ இதில் நம்ம சூரிய குடும்பத்துடைய மிகப்பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. நம்ம ஃப்யூச்சரில் ஒருவேளை மனிதன் அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய பல பொருட்கள் அங்கே ஃப்ராக்மெண்ட்ஸ் எடுத்து நம்ம ஆராயிற மாதிரி முன்னேறணும்னா நம்மளுடைய ஆரம்ப காலகட்டத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. தென் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பயணிக்கலாம். பாய்.